தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டிய டாஸ்மாக் கடைகளை முழுமையாக அகற்றப்படாமல் முதல்வர் உத்தரவை காற்றில் பறக்கவிட்ட அதிகாரிகள். தமிழகத்தில் புதிய தாவேக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்றவுடன் தமிழகத்தில் பள்ளி, கல்லூரி வழிபாட்டுத் தலங்களின் அருகில் செயல்படக்கூடிய அரசு மதுபான கடைகளை அகற்றப்படும் என ஒரு உத்தரவு பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது வரை இன்னும் 200க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி வழிபாட்டுத் தலங்களின் அருகில் செயல்படும் அரசு மதுபான கடைகள் அகற்றப்படாமல் உள்ளது. இதனால் இன்று பள்ளிகளில் அனைத்தும் செயல்பாட்டிற்கு வந்த நிலையில் பள்ளி மாணவர்கள் அந்த பகுதியில் செயல்படக்கூடிய அரசு மதுபான கடைகளை கடந்து செல்லும் அவல நிலை தொடர்ந்து வருகிறது. முதல் அறிவித்த இந்த அறிவிப்பை டாஸ்மாக் அதிகாரிகள் தங்களது சுயநலத்திற்காக பெயரளவில் ஒரு சில கடைகளை மூடிவிட்டு பள்ளி, கல்லூரி வழிபாட்டு தாங்கிகளின் அருகே செயல்படும் அரசு மதுபான கடைகளை அகற்ற எந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக பெருங்களத்தூர் பெட்ரோல் பங்க் அருகில் செயல்படக்கூடிய டாஸ்மாக் கடை, தாம்பரம் குருகுலம் பள்ளி சில மீட்டர் எதிரில் செயல்படும் டாஸ்மாக் கடை, சேலையூர் பாரத் காலேஜ் எதிரே 2 டாஸ்மாக் கடைகள், தாம்பரம் பேபி ஸ்கூல் உயர்நிலைப் பள்ளி அருகே செயல்படக்கூடிய கடைகள் மற்றும் அதன் எண்கள் 4453, 4457, 4151, 4301, 4131, 4127, 4137 மொத்தம் 7 டாஸ்மாக் கடைகள் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் கடந்து செல்லும் சாலையில் உள்ள கடைகளை அகற்ற தமிழக முதல்வர் நேரடி கவனம் செலுத்த வேண்டும் என பொதுமக்களின் மிகுந்த எதிர்பார்ப்பாக உள்ளது.